தேவலோகத்தில் அமைதி இல்லை. அசுரன் சூரபத்மன் தனது பலத்தை அதிகரித்து தேவர்களை கடுமையான துன்பத்தில் ஆழ்த்தினான். தேவர்கள் அனைவரும் ஒரு நாள் ஒன்று கூடி சிவபெருமானிடம் உதவி கேட்டு முடிவு செய்தார்கள். இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கைலாச மலையை நோக்கி பயணம் செய்தார்கள். அவர்களின் மனதில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. கைலாச மலையின் உச்சியில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி உலகமே அமைதியில் மூழ்கியது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் முன் நின்று, சூரபத்மனை வெல்லக்கூடிய ஒரு தெய்வம் எங்களுக்கு வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டினர். தேவர்களின் வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் தமது நெற்றிக்கண்ணை மெதுவாக திறந்தார். அந்த நொடியில் ஒரு பேரொளியான தேஜஸ் வெளிப்பட்டது. சிவபெருமானின் அந்த தேஜஸ் அக்னி போல ஜொலிக்கும் ஒளியாக மாறி வானத்தில் வேகமாக பயணித்தது. அந்த தெய்வீக ஒளி சரவண பொய்கை எனப்படும் புனிதமான குளத்தில் வந்து சேர்ந்தது. அந்த குளம் முழுவதும் பிரகாசமான ஒளியில் நிரம்பியது. அந்த தேஜஸிலிருந்து ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அவன்தான் முருகன். குழந்தை முருகன் நெற்றியில் விபூதி பட்டையுடன் கையில் சிறிய தங்கவேல் பிடித்து சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு அழகான மயில் முருகன் அருகில் வந்து நின்றது. அது முருகனுக்கு என்றும் துணையாக இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தை முருகனை பார்த்து மகிழ்ச்சியுடன் கைகளை கூப்பி வணங்கினார்கள். அந்த குழந்தை முருகன் ஒரு நாள் சூரபத்மனை வெல்லப்போகும் பெரிய வீரன் ஆகப் போகிறான். சரவண பொய்கை எனும் புனித குளம் அமைதியாக இருந்தது. அந்த குளத்தின் நடுவில் ஒரு வயது குழந்தை முருகன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு தெய்வீக சிரிப்பு இருந்தது. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து கார்த்திகை பெண்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் அந்த அழகான குழந்தை முருகனை பார்த்து மகிழ்ச்சியில் நிரம்பினர். கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தை முருகனை அன்புடன் தூக்கி கொண்டு அவனை பாதுகாக்க நினைத்தார்கள். குழந்தை முருகன் சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் சிரிப்பை பார்த்தவுடனே அந்த இடம் முழுவதும் சந்தோஷமாக மாறிவிட்டது. அந்த மயில் முருகன் பக்கத்தில் தொடர்ந்து நடந்தது. அது முருகனுக்கு துணையாக வந்த தெய்வீக வாகனம். வானத்தில் இருந்த தேவர்கள் குழந்தை முருகனை பார்த்து மகிழ்ந்தனர். குழந்தை முருகன் மகிழ்ச்சியாக விளையாடினான். அவனின் சிரிப்பு அந்த இடம் முழுவதையும் மகிழ்ச்சியாக மாற்றியது. முருகன் கையில் இருந்த வேல் தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்தது. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தை முருகனை பார்த்து அன்புடன் ஆசீர்வதித்தனர். சரவண பொய்கை அந்த நேரத்தில் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. இந்த குழந்தை முருகன் தான் ஒரு நாள் சூரபத்மனை வெல்லப்போகும் வீரன். அடுத்து முருகன் சூரபத்மனை எப்படி அழிப்பார் என்று தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும், நான் ஓம் முருகான்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்து முருகன் என்ன செய்ய போறான்னு